என்னன்னா இப்படி இவ்வளவு தூரம் பத்திரிகை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சில ஊடகங்களை தவிர நமக்கு பத்திரிகை, எந்த பத்திரிகை, அதிமுக வச்சு தான் பத்திரிகை ஓடிட்டு இருக்குது. சாயங்காலம் 4 பேர் கொடுங்க, நம்மளை திட்டுறது மட்டும்தான் வேலை. இந்த கட்சி அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சுன்னு சொல்லி போட்டு நம்மளை வச்சு தான் டிவியே ஊடகங்களே ஓட்டுறாங்க. இன்னைக்கு திமுக எவ்வளோ பிரச்சனை யாராவது பேசுறாங்களா? இன்னைக்கு ஆட்சி எப்படி நடந்துட்டு இருக்குது, இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள், மக்கள் எப்படி இருக்காங்க, அதை பற்றி ஏதாவது பேசுறாங்களா ஊடகங்கள்? இல்லை. ஒரு சில ஊடகத்தில் மேக்சிமம் ஊடகம் பார்த்து இந்நேரம் போட்டிருப்பாங்களா, இன்னைக்கு அப்படி சண்டை இப்படி சண்டை. ஆனால் அதுக்கப்புறம் ஆரோக்கியமா அதிமுக தொண்டர்கள் ஒற்றுமை எந்த கூட்டத்தை நடத்துறாங்க யாராவது போடுவாங்களா? எந்த டிவி போட்டிருக்க மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, இங்க சண்டை போட்டாங்க தள்ளுனாங்க இப்படி இறந்தது அதை தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒற்றுமையாக இருந்து மாவட்ட செயலர் ஆரோக்கியமா பேசினார், எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்க அதிமுக தொண்டர்கள் நாங்க கட்டுக்கோப்பாடு இருப்போம். அதிமுக 2 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கம், கட்டுக்கோப்பான இயக்கம். இந்த இயக்கம் சாதாரண இயக்கமா? புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அற்புதமான நேரத்தில் ஆரம்பித்தார். இன்னைக்கு கருப்புசாமி பாண்டியன் அண்ணன் கூட எல்லாம் எங்க தந்தை பயணிச்சிருக்கார், நானும் அவரோட பயணிக்கிறேன், எனக்கு பெருமை. இதெல்லாம் சாதாரண இயக்கம் கிடையாது. 53 ஆண்டுகள்ல 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் கொடுத்தது அதிமுக, அதிகமான திட்டங்கள் கொண்டது. தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தது அதிமுக. முல்லை பெரியார் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனை என்று உரிமைகளை மீட்டெடுத்தது அதிமுக, உரிமைகளை விட்டு கொடுத்தது திமுக. இவ்வளவு பெரிய இயக்கம் இது. கட்டுக்கோப்பா இருப்போம். திமுக நினைக்கிறதும் நடக்காது. நாங்க என்னதான் இருந்தாலும் நாளைக்கு களத்தில் இருந்து எடப்பாடி முதலமைச்சர் இருப்பதற்கு இந்த திருநெல்வேலி மாவட்டம் 5 தொகுதி வெல்வோம் என்று சிறப்பான முறையில் தொடர்ந்து கூட்டம் நடத்தி அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. என்ன வந்தாலும் திருப்பா இருக்குங்க. இந்த பிரச்சனை இதோட மறந்துருங்க. அதை மாவட்டத்திலாரும் முன்னாள் மாவட்டத்தில் கருப்புசாமி பாண்டியன் நல்லா இருக்காங்க, அவங்க ரூம்களை வச்சு பேசிக்குவாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுக்கு இதை சப்ஜெக்ட் இதுக்கப்புறம் இதோட முடிஞ்சு போச்சு. நம்ம கட்டுக்கோப்பான இயக்கம். அதுக்கு சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை தம்பிகளுக்கும் பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதுதான் அதிமுக. ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஊடக நண்பர்களுக்கு நான் உள்ள அவங்க நிறைய ஊடகங்கள் மிரட்டப்படுறாங்க, திணிக்க சில கருத்து திணிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக எப்படி இருக்கு, எடப்பாடி தலைமையில் வீறுநடை போடுது. அது யாராவது எழுதுறாங்களா? இல்லை இல்லை, நீங்கள் அப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்குன்னு போடுறாங்க. ஓகே, இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. நாடாளுமன்ற தேர்தலில் கருப்புசாமி பாண்டியன் சொன்னார்ல, ஆனால் என்ன சொன்னாங்க, 80 2 தொகுதி தான் ஜெயிச்சது தலைவர் இருக்கும்போது. சிவகாசியும் கோபிச்செட்டிபாளையம், இன்னைக்கு அது விருதுநகராகவும் ஈரோடாவும் மாறிடுச்சு. அந்த தொகுதிகள் 38 திமுக ஜெயிச்சாங்க. உடனே ஆட்சி கலைச்சாங்க. இந்திரா காந்தி அம்மையாரும் அன்னைக்கு இருந்த திமுக தலைவர்கள் சேர்ந்து ஆட்சி கலைச்சு அதுக்கு பின்னால் 4 மாசத்துல தேர்தல் நடந்தது. 4 மாதத்துல தேர்தல் நடந்தது, சட்டமன்ற தேர்தல். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்தார். அதிமுக சரித்திரம். அதிமுக பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தோல்வி வெற்றி வாய்ப்பு இழந்தால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி அதிமுக பெறும். இதுவரை பார்த்து சரித்திரம். ஆனால் திமுக ஒரு தடவை வெற்றி பெற்றால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய தோல்வியை திமுக பெறும். இது சரித்திரம். நீங்க நினைச்சுங்க, நான் 80 பத்தி பேசினேன். அதுக்கு பின்னால் தலைவர் மறைந்த பின்னால் நல்லா பேசினாங்க. 89ல பிரிஞ்சு அடுத்த திமுக வந்தாங்க. 91ல 232 தொகுதி அதிமுக ஜெயிச்சது. 2 தான் திமுக ஜெயிச்சாங்க. 232 தொகுதி மிகப்பெரிய வெற்றி. அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதுக்கு பின்னால் 96ல அப்பதான் சன் டிவி ஆரம்பிச்ச நேரம். எங்களுக்கு என்னென்ன போட்டாங்க நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த நேரத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அதுக்கப்புறம் அதிமுக அவ்வளவுதான் பேசினாங்க. இதே ஊடகங்கள் எல்லாம் பேசினாங்க. அதுக்கு பின்னால் 2001ல மீண்டும் அம்மா அவர்கள் புரட்சியாளருடைய ஆட்சி அமைத்தார்கள். அற்புதமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள். அதுக்கு பின்னால் திமுக 2006ல மைனாரிட்டி திமுக ஆட்சி தான். திமுக வர வேண்டும் என்று மக்கள் ஓட்டு போடல, மைனாரிட்டி திமுக ஆட்சி. தபால் ஓட்டு தான் அன்னைக்கு நிறைய பேர் ஜெயிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், இங்கே கூட இப்போ 9 இருக்கும்போது தபால் ஓட்டு தான் போச்சு நினைக்கிறீங்களா? திருநெல்வேலி அது நேரில் தபால் ஓட்டு தான் நிறைய தொகுதி போச்சு. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா 2010ல் ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. பெண்ணகர் எல்லாம் வந்திருப்பாங்க. பெண்ணகர் இடைத்தேர்தல். அந்த தேர்தலில் இடைத்தேர்தல் திமுக என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். திமுக முதல்ல ஜெயிச்சாங்க, 2வது பாமக, 3வது அதிமுக. அப்போ மூக்க அலையர்களாக சொன்னாங்க அதிமுக அவ்வளவுதான் அழுதிச்சுனாங்க. அதுக்கு பின்னால் தான் கோயம்புத்தூர் செம்மொழி மாநாடு நடந்தது. அதுக்கு பின்னால் நான் அம்மாவுக்கு இப்போ கொடநாட்டில் இருந்தாங்க, நான் மாவட்ட செயலர் எம்எல்ஏ. அப்போ
ஒரு அம்மாவுக்கு ஒரு நோட்டு வச்சோம், அம்மா உங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஆர்ப்பாட்டத்துக்கு நானே வரேன். கோயம்புத்தூர் வந்தாங்க. கோயம்புத்தூர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தின அம்மா தலைமையில தமிழ்நாடு திரும்பி பார்த்தது. அப்பதான் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் சொல்லி 2010 பத்திரிகைகள் எழுதினாங்க. அதுக்கப்புறம் திருச்சியில் ஒரு ஆர்ப்பாட்டம், மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டம், அதுக்கப்புறம் அம்மா கோட்டைக்கு வந்தாங்க. இது சரித்திரம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படி எழுதுறது 2011 அம்மா அவர்கள் நல்ல கூட்டணி அமைத்தார்கள். 200 தொகுதி வெற்றி பெற்று அம்மா முதலமைச்சராக வந்தார். ஆகவே அதிமுக பொறுத்தளவுக்கு நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் இருந்தாலும் கூட நாம் இந்த தேர்தலிலே, நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் வாங்கின வாக்குகளை திரும்பி பார்க்க வேண்டும். ஆகவே இந்த கட்சி தான் நமக்கு இத்தனை வாய்ப்புகள் கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த மாவட்டத்தில் தலைவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. மேடையில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு முன்னாள் மாவட்ட செயலர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பெரிய தலைவர்கள் வரிசையில் பூரா பெரிய பெரிய தலைவர் இந்த கூட்டத்தில் தான் பார்க்குறோம். ஆகவே அதே போல இந்த கட்சி சாதாரண கட்சி அல்ல, மிகப்பெரிய கட்சி, இவ்வளவு திட்டங்கள் கொடுத்த கட்சி. அது மட்டுமல்ல, இந்த கட்சி தான் நமக்கு இத்தனை பதவிகளை கொடுக்குது. இங்க இருக்க அத்தனை பேருக்கு இந்த பொறுப்பு இருக்குது. மாவட்ட செயலாளருக்கு மட்டும் பொறுப்பு இல்லை, மாநில செயலாளருக்கு மட்டும் பொறுப்பு கிடையாது. உங்க அத்தனை பேருக்கு ஒரு கிளை செயலாளருக்கு பொறுப்பு இருக்குது, ஒரு பிரதிநிதிக்கு பொறுப்பு இருக்குது, ஒன்றிய செயலாளருக்கு பொறுப்பு இருக்குது, பேரூராட்சி செயலாளருக்கு பொறுப்பு இருக்குது, பகுதி செயலாளருக்கு பொறுப்பு, எல்லாத்துக்கும் பொறுப்புகள் இருக்கு. இந்த கட்சியில ஒரு கிளை செயலாளராக பெருமை. அந்த காலத்துல பார்த்துக்கிறோம், ஒரு கிளை செயலாளர் பிரதிநிதிக்கே பெரிய போட்டி இருக்கும், மிகப்பெரிய போட்டி இருக்கும் அந்த பதவிக்கு வர்றதுக்கு. இந்த கட்சியில அந்த எந்த பதவி இருந்தாலும் பெருமை. இந்த பதவியை இந்த கட்சி கொடுக்குது. அப்ப இந்த கட்சிக்கு நம்ம விசுவாசமா இருக்கும். 2011 அம்மா அவர்கள் முதலமைச்சராகும் பொழுது பெரிய கூட்டணி, அன்னைக்கு தேமுதிக பல்வேறு கூட்டணிகள் இருந்தாங்க. அதுக்கு பின்னால் உள்ளாட்சி தேர்தல் வந்தது. அப்பெல்லாம் அமைச்சர் உள்ளாட்சி தேர்தல் வரும் பொழுது அம்மா வந்து எல்லா கூட்டணியும் சொல்லிட்டாங்க, நாங்க நம்ம அன்போட பிரிஞ்சுக்கலாம், டீசெண்டாக நம்ம பிரிஞ்சுக்கலாம், எங்களுடைய தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும், உள்ளாட்சியில நாங்க தனியா போட்டி போட சொல்லி எல்லா கட்சியும் விட்டு பெரிய கூட்டணியை விட்டு தனியாக தான் அன்னைக்கு அதிமுக நிற்குது. எல்லாம் ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு அம்மா அவர்கள் எல்லாத்துக்கும் வாய்ப்பு தரணும், கஷ்டப்பட்ட தொண்டர்களுக்கு வாய்ப்பு தரணும் என்று 2011 உள்ளாட்சி தேர்தலில் 1,00,000 பேருக்கு மேல பச்சைகள் கையெழுத்து போட வாய்ப்பு கொடுத்தார்கள். மேயராக, சேர்மனாக, பஞ்சாயத்து தலைவராக, பேரூராட்சி தலைவராக, டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக, கவுன்சிலராக 1,00,000 பேருக்கு வாய்ப்பு தருது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். இந்த கட்சி அதிமுக. அதுக்கு பின்னால் கூட்டுறவு சங்க தேர்தல் வந்தது. கூட்டுறவு சங்க தேர்தல் எப்பவுமே திமுக காங்கிரஸ் தான் வருவாங்க. அந்த 2011 அம்மா அவர்கள் 2,00,000 பேருக்கு மேல வாய்ப்பு கொடுத்தாங்க, பச்சைகள் கையெழுத்து போட வாய்ப்பை கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். எல்லாம் அதிமுக வந்தாங்க. 10 வருஷம் தொடர்ந்து எடப்பாடியார் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த அதிமுக கொடுத்தது, இதை மறக்க கூடாது. அது நம்ம விசுவாசமா இருக்கணும். இன்னைக்கு நாங்க இருக்கிறேன்னா, நான் ஒரு மாவட்ட செயலாளர், தலைமை செயலாளர், நான் இருக்கிற இடத்துல ஒரு பூத் இருக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, கூட்டணி இருந்தாலும் இல்லாட்டியும், அந்த பூத்தில் அந்த பகுதியில் நான் தான் ரோடு போட்டிருப்பேன், பைப் போட்டு கொடுத்துருப்பேன், நல்லது கிடத்துக்கு போயிருப்பேன். அந்த பூத்தில் அதிகமான ஓட்டுகள் வாங்க வேண்டும். இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒரு தலைவர் இருக்கிறீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாவட்ட பொறுப்பு இருக்கு, சார்பணி பொறுப்பு இருக்கு, கலைச்சர் உங்கள் பூத்தில், சொந்த பூத்தில் அதிகமான ஓட்டு வாங்கி தரணும். நல்லது கிடக்கு நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. ஆகவே அதில் கவனமாக இருக்கணும். அதில் கவனமாக இருந்தாலே இந்த மாதிரி சரிவு வராது, இந்த மாதிரி சரிவு வராது. அதுக்கு தான் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருந்தால் நம்ம வீழ்த்ததுக்கு ஆளே கிடையாது. நமக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை பதவிகள், இப்போ நான் இருக்கிற மாவட்ட செயலாளர் இருக்கேன், தலைமை செயலாளர் இருக்கேன், அமைச்சராக இருந்தேன். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவாங்க, அது ஆரோக்கியம். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த கட்சிக்கு நான் விசுவாசமா இருந்தேன், அந்த கட்சிக்கு விசுவாசம் நம்ம இருக்கணும். பதவி இருந்தால் மட்டும்தான் விசுவாசமா இருக்கக்கூடாது, பதவி இல்லாமல் நம்ம விசுவாசமா இருக்கணும். ஆகவே எல்லாரும் ஒற்றுமையா இருந்து பாடுபட்டா அதிமுக ஆட்சிக்கு வந்து எடப்பாடி முதலமைச்சர் வந்தா தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியும். நீங்க காவல்துறை இருக்கும்போது நம்ம எப்படி கட்டுக்கோப்பா இருந்தாங்க, சுதந்திரமா வேலை செஞ்சாங்க. ஆட்சி எப்படி நடந்தது, காவல்துறை எப்படி இருந்தது, சட்ட ஒழுங்கு எப்படி இருந்தது, நீங்க எப்படி இருக்கு, எல்லா பொய் வழக்கு, எந்த திட்டம் வரல, எல்லா திட்டம் எடப்பாடி திட்டங்கள், எடப்பாடி நிதி ஒதுக்கிற திட்டங்கள். இன்னைக்கு 3.5 வருஷம் முடிச்சுட்டாங்க, திமுக ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கல. இந்த திருநெல்வேலிக்கு மட்டும் கூட்டு கொண்டு திட்டங்கள், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், எத்தனை திட்டங்கள் நாம் கொடுத்தோம். எடப்பாடி உத்தரவுங்க, உள்ளாட்சித்துறை மூலயமாங்க. ஆகவே எத்தனையோ திட்டங்கள் வந்தது. எடப்பாடியார் இன்னைக்கு இதுவரையிலும் அதிகமான திட்டங்கள் தந்தது அம்மா அவர்கள், எடப்பாடியார், அதிமுக. ஆகவே மீண்டும் ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சர் வந்தா தான்
நம்ம எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்கள் வரும். நமக்கு எல்லாம் வாழ்வு. இந்த வேஷ்டி கட்டிப்போம். ஆக நமக்கு ஒற்றுமை தான் முக்கியம். நமக்கு எதிரி திமுக அண்ணன் தம்பி, ஒரு குடும்பத்திலேயே அண்ணன் தம்பி இருந்தால் பிரச்சனைகள் வரும், மாட்டு கருத்து இல்லை. அதை பேசி சரி பண்ணி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆகவே கண்டிப்பாக வருகின்ற தேர்தலில் இந்த 5 தொகுதி இதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய 5 தொகுதி, இதுக்கு முன்னாடி 10 தொகுதி அண்ணன் சொன்னது போல தென்காசி மாவட்டம் பிரிஞ்சிருச்சு. ஆகவே இந்த 5 தொகுதியும் நாம் வெற்றி பெற வேண்டும். அதுக்கு மாநகர் இருக்கக்கூடிய 2 தொகுதிகள் உறுதியா வெற்றி, எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களை பார்த்ததே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு அருணாச்சலுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீங்க எல்லாம் எங்களுக்கே பாடம் எடுக்கக்கூடியவர்கள், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சரி, நீங்களும் சரி, நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள். ஆக திட்டம் போட்டு பணியாற்றக்கூடியவர்கள். இன்னைக்கு கருமசாமி பாண்டியன் எல்லாம் இருக்காருன்னா நமக்கெல்லாம் பெருமை. இங்க வந்து கூட்டத்தில் வந்து இவர் பேசுறாரு, நமக்கு பெருமை, மாற்று கருத்து இல்லை. ஆகவே இன்னைக்கு எல்லாரும் மூத்தவர்கள், இன்னைக்கு இருக்கிற பூரா மூத்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள். ஆகவே நாம் இப்போ வந்து இளைஞர்களை அரவணைச்சு கொண்டு போகணும், இளைஞரை அரவணைக்கணும், மூத்தவர்களுக்கு நல்ல பெரிய வாய்ப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். ஆகவே இளைஞர்களுக்கும் அதே போல நம்முடைய கட்சி அம்மா வளர்த்த கட்சி, சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். ஆகவே இந்த கட்சியில இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உறுப்பினர் அட்டைக்கு இன்னைக்கு பொறுப்பாளரை போட்டிருக்காங்க. உறுப்பினர் அட்டை நீங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பீங்க. பேசும்போது தம்பி சொன்னார் 98% கொடுத்துருன்னு சொன்னாங்க. யாராவது கொடுக்காமல் இருந்திருந்தால் ஒன்றிய செயலாளர் கிளர்ச்சியாளர்கள் கொடுக்காமல் இருந்தால் உடனே கொடுத்துருங்க. இந்த உறுப்பினர் அட்டையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். உறுப்பினர் எவ்வளோ சேர்த்துருக்கீங்க ஒரு ஒன்றியத்தில் ஒரு கணக்கு போட்டுருங்க. அந்த கணக்கு நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்க, எடுத்து பாருங்க, ஞாபகம் இருந்தால் பாருங்க. ஒரு தொகுதியில் எவ்வளோ உறுப்பினர் அட்டை சேர்த்துருக்கிறீங்க. ஆனால் உறுப்பினர் இருக்காங்க, நாடாளுமன்றத்தில் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு எவ்வளோ ஓட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஒரு கிளையில் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ உறுப்பினர் இருக்காங்க, ஒன்றியத்தில் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ உறுப்பினர், நீங்களே கலாய்வு பண்ணி சுயாய்வு பண்ணுங்க, தெரியும். அப்போ அந்த உறுப்பினர் அட்டையை நீங்கள் நிறைய உறுப்பினர் சேர்த்திருக்கீங்க, அது கொடுத்து அந்த உறுப்பினர் அட்டையை வாங்கி பாக்கெட்டில் வச்சாங்கன்னா உணர்வு வந்துடும். இந்த கட்சியில் நான் இருக்கிறேன், அதிமுக கட்சியில் நான் இருக்கிற உணர்வு வரும். ஆகவே உறுப்பினர் அட்டையை நம்ம பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு, எல்லாத்துக்கும் போய் சேர்த்திடும். யாரும் வங்கி வாங்கி கூடாது, முழுமையாக சேர்க்கப்பட வேண்டும். அதுக்கு பின்னால் நிறைய காலியாக கிளைச்சலாளர் இருப்பாங்க, செயல்படாமல் இருந்தால் அதெல்லாம் மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரை பண்ணலாம். காலியான பொறுப்பு உடனடியாக நீங்கள் பரிந்துரை பண்ணலாம், இந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு பொதுமக்கள் தயாராக இருக்காங்க, பொதுமக்கள் தயாராக இருக்கிறார்கள். எதுக்கு? இந்த ஆட்சி இருக்கக்கூடாது, திமுக ஆட்சி இருக்கக்கூடாது. திமுக ஆட்சியில் 3 வருஷமா எதுவுமே நடக்கல. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, சட்ட ஒழுங்கு சரியில்லை, எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறான். இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஏழைகள், நடுத்தர வர்க்கம், அதே போல தொழில் முதலாளிகள், தொழில் முதலீட்டாளர்கள், இன்றைக்கு விவசாயிகள், திமுக எப்பவுமே ஓட்டு போடக்கூடிய அரசு ஊழியர் கூட இந்த ஆட்சி வேண்டாங்கிறாங்க. ஒரே குரலாக, ஒட்டுமொத்த குரலாக தமிழ்நாடு முழுவதும் அற்புதமான ஆட்சி தந்து விவசாய குடும்பத்தில் பிறந்த 7.5% இடஒதுக்கீடு தந்தார். எல்லாம் நீட் ஏமாத்துறாங்க. நீங்க அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு 600க்கு மேற்பட்டவருக்கு MBBS BDS இன்னைக்கு டாக்டர் எடப்பாடியார் காரணம் இல்லையா? அற்புதமான ஆட்சி. 11 மருத்துவக் கல்லூரி, கேட்ட திட்டங்கள் எல்லாம் கொடுத்தார். இன்னைக்கு வறட்சி காலத்தில் நிவாரணம் கொடுத்த முதலமைச்சர், ஒப்பற்ற முதலமைச்சராக எடப்பாடியார் இருந்தார். இன்னைக்கு அந்த ஆட்சி எடப்பாடியார் வர வேண்டும், அதிகமான திட்டங்கள் அந்த எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்கள் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு இந்த திருநெல்வேலி மாவட்டம், மாநகர் மாவட்டத்தில் 2 தொகுதியும் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கு, 2 MLA இங்க வரணும். அதுக்கு நம்முடைய பங்கு, அதுக்கு நம்முடைய பங்கு என்ன? ஒவ்வொருத்தரும் கடமை இருக்குது, நீங்க நினைச்சா முடியும். அதுக்கு நம்ம ஒற்றுமையா இருந்த பாடுபடும். ஆகவே எடப்பாடி 2024 முதலமைச்சராக உறுதி. அற்புதமான கூட்டணி எடப்பாடி தலைமையில் அமைப்போம், எந்த மாற்று கிடையாது. இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. உங்களுக்கு தெரியும் 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இன்னைக்கு 10 தொகுதியும் திமுக தான் வெற்றி பெற்றாங்க. நாடாளுமன்ற தேர்தல் எல்லாமே குறைவாக தான் இருந்தோம். அதுக்கு பின்னர் 2021 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவனாசி சேர்த்து 11க்கு 11 நாங்கள் ஜெயிச்சோம். அதே போல அப்ப இடைத்தேர்தல் வந்தது, அப்ப சூலூர் வந்தது, நிலக்கோட்டை வந்தது, எல்லாம் வந்தது. ஒரு பெட்டி நாடாளுமன்ற தேர்தலுக்கு, ஒரு பெட்டி சட்டமன்ற தேர்தலுக்கு. ஒரு பெட்டியில திறந்தா அன்னைக்கு பார்த்து உதயசூரியன் ஓட்டு அதிகம் நாடாளுமன்றத்துக்கு. சட்டமன்ற தேர்தலுக்கு வரும்பொழுது இரட்டை ஓட்டு அதிகம், 30,000 ஓட்டு அதிகமாக இருந்துச்சு. தூத்துக்குடியில் கூட உங்களுக்கு தெரியும் ஒரு தொகுதியில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்படித்தான் ஒவ்வொரு தொகுதியும். ஆகவே ஒவ்வொரு தொகுதியிலும் விளாத்திக்குளம் தானே இல்லை, தூத்துக்குடியில் 2
ஒட்டப்பிள்ளார் ஒன்று விளாத்தி கொடுத்தா சின்னப்ப ஜெயிச்சாங்க, எனக்கு தெரியும். சின்னப்ப வெற்றி பெற்றார். அப்போ அது கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாங்க. நாடாளுமன்றத்தில் அதிகம் அவங்க. நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது அது மோடிக்கா ராகுல் காந்திக்கான ஓட்டு போட்டாங்க. சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க. எடப்பாடி நல்ல ஆட்சி புரிந்தார், அம்மா அதிகமான திட்டங்கள் கொடுத்தாங்க, அதிமுக வர வேண்டும் என்று மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ஆட்சி இருக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு நம்முடைய பங்கு, நம்ம ஒற்றுமையா இருக்கணும். இந்த பூத் கமிட்டியை அமைக்க சொல்லியிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட், பூத் கமிட்டி அமைக்கிறோம். 65,000 பூத்துக்கும் 9 பேர், அது பூத் செயலாளர், தலைவர், துணைத் தலைவர் எல்லாம் போட்டு, பொருளாளர்கள் போட்டு 9 பேர் அமைக்க போறோம். இதுக்கு சரியான முறையில் அமைக்க வேண்டும். இதுக்கு ஒரு மாதம் 1.5 மாதத்துல எடுத்துக்கலாம். பொறுப்பாளர்லாம் இருக்காங்க, கொடுப்பாங்க. ஆனால் இது சரியான முறையில் அமைக்கணும். எனக்கு வேண்டிய மாவட்ட சேருக்கு வேண்டிய, ஒன்றிய சேருக்கு வேண்டிய, பகுதி சேருக்கு வேண்டிய போடக்கூடாது. இதில் யார் சரியா செயல்படுறாங்களோ அவங்கள தான் போடணும். இதில் எல்லாரும் வந்து 9 பேர் போட்டீங்க. இதுக்கு முன்னாடி 19 பேர் இருந்தாங்க. அந்த 19 பேர் போட்டுருவோம். அந்த 19 பேர் தனியாக இருப்பாங்க. எப்பவே பூத்தில் ஒரு 4 பேருக்கு வந்து அவங்க தான் வேலை செய்வாங்க. அப்படி இல்லை, இந்த 9 பேரும் சரியான முறையில் போடணும். அதுலேயே யார் யார் எப்படி போடணும்னு சொல்லி போட்டு வகுத்து கொடுத்துருக்கார் பொதுச் செயலாளர்கள். அப்படி போட வேண்டும். இது சரியான முறையில் போட்டால், திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி உறுதி. உங்களுக்குள்ள ஒரு 1000 ஓட்டு இருக்கு, 9 பேர் போற ஒருத்தருக்கு 100 ஓட்டு தான், 30 வீடு தான் வரும் நமக்கு. 30 வீடு பணியாற்றினா போதும். நிறைய பேர் சொன்னா எப்போ பார்த்தாலும் கட்சி வேலையே பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் யாருக்கும் வேலை, எங்களுக்கு வேலையில் அவங்களுக்கு வேலை. 1 மணி நேரம் டெய்லி வேலை செய்யுங்க, இல்லை வாரத்தில் 3 மணி நேரம் செய்யுங்க, சண்டே அன்னைக்கு 2 மணி நேரம் செய்யுங்க. அப்படி பார்த்தாலே போதும். ஒருத்தருக்கு 30 வீடு பார்க்க முடியாதா? 30 வீடு நல்லது கேட்டால் நீங்கள் தான் அந்த பகுதியில் எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பீங்க. ரோடு போட்டிருப்பீங்க, பைப் போட்டிருப்பீங்க, பட்டா வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஆகவே 30 பேர்கிட்ட நீ கவர் பண்ணி கரெக்டாக பண்ணாலே போதும். ஒரு பூத்துக்கு 150 200 குடும்பம், கிட்டத்தட்ட 500 ஓட்டு ஒரு பூத்துக்கு வந்துடும். ஆகவே திட்டம் போட்டு பணியாற்றினால் கண்டிப்பாக இருக்கு. ஆகவே இந்த பூத் கமிட்டி, இந்த பூத் செயலாளர் அங்கீகாரம் பண்ண போறாங்க. பொதுச் செயலாளர் தான் முக்கியம். பூத் செயலாளரை, அந்த நிர்வாகத்தை பொதுச் செயலாளர் அங்கீகாரம் பண்ண போறாங்க, அது முக்கியம். ஆகவே அது சரியான முறையில் போட வேண்டும். தயவு செய்து அது முக்கியம். இது போட்டாலே மிகப்பெரிய வெற்றி கழகத்துக்கு வரும். அதனால திட்டம் போட்டு நம்மளுடைய பொதுச் செயலாளர், உங்களுக்கு தெரியும், ஒரு கிளை செயலாளர் இருந்து பொதுச் செயலாளர், கிளை செயலாளர் இருந்து முதலமைச்சரானவர், அவருக்கு எல்லா வேலையும் தெரியும். ஆகவே அது சரியான முறையில் நீங்கள் கண்டிப்பாக திட்டம் போட்டு நீங்களெல்லாம் அந்த பொறுப்புகளை போட வேண்டும் என்று அது ஒற்றுமையாக இருந்து பணியாற்ற வேண்டும். அதே போல ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும், பேரூராட்சிக்கும், பகுதிக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளர் போடணும். மாவட்ட செயலர் மாற்றி மாற்றி மாநில நிர்வாகிகளை போடலாம். அதே போல இங்கே இருக்கக்கூடிய சார்பணி மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர் மாற்றி போட்டு அவங்க இருந்து நேராக பார்த்து, மாவட்ட செயலர் நேராக போய் பார்த்து, இங்கே நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் நேராக பார்த்து அதை அமைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்துங்க தயவு செஞ்சு பாருங்க. இந்த ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, மாவட்ட செயலருக்கு வந்திருக்கு, இந்த ஃபார்ம் தான் இருக்கு, போட வேண்டும். அதே போல சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு நம்முடைய பொதுச்செயலாளர் கொடுத்தது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கிறீங்க. மாவட்ட செயலாளர்கள், வீராங்கனைகள், மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் கூப்பிட்டுருக்கீங்க. அதே போல் மாநகராட்சி பகுதி, வட்டங்கள், நகராட்சி, பேரூராட்சி, வார்டுகள், ஒன்றியங்களில் கிளைக்கழகங்கள் அமைக்கும் போது தலைமைக்கு விசுவாசமாக தேர்தல் காலத்தில் சிறப்பான முறையில் தேர்தல் பணியாற்றுதல், தலைமை அறிவிக்கின்ற போராட்டங்கள், உண்ணாவிரதம் மற்றும் பொதுக்கூட்டத்தில் 6 ஒன்று கலந்துக்கணும். புதுசாக பொறுப்படுறவங்களுக்கெல்லாம் வரணும். ஏன்னா 6 போட்டால் பொதுக்கூட்டத்தில் ஒரு 4 மாதத்துக்கு நடத்துகிறோம். அது அம்மா பிறந்தநாள், நம்முடைய தலைவர் புரட்சியாளர் எம்ஜிஆர் பிறந்தநாள், அண்ணா பிறந்தநாள். அதே போல் பார்த்தீங்கன்னா கழக ஆண்டு விழா, இப்போ தான் இந்த மாதிரி கூட்டம் நடக்கும். சிலது கூட்டம் நடக்கும், சில டைமில் நீங்கள் கூட்டம் வாங்கி போடுவீங்க. இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு நடக்கும். இந்த கூட்டத்துக்கு பொறுப்பாளர்களால் கண்டிப்பாக வரணும். அதே உண்ணாவிரதம் எதுக்கு நடக்கும்? பொதுமக்களுக்காக நடக்கும். போராட்டத்துக்கு பொதுமக்களுக்கு நடக்கும். இதுக்கெல்லாம் பொறுப்பாளர் கண்டிப்பாக வரணும். அந்த மாதிரி நடத்த போடணும்.